வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறோம். அதனால தான் நான் நியூ மாடல், நம்ம சேனலுக்கு இது நியூ மாடல் தான். வேறு யார் போட்டிருப்பாங்க என்னன்றதெல்லாம் நமக்கு விளக்கம் தேவையில்லை. நம்ம வந்து புதுசாக நம்ம சேனலில் ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒயரை நான் இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அடுத்த ஒயரில் நான் இன்செர்ட் பண்ணி எங்கெல்லாம் முறுக்காமல் கொண்டு போகணுமோ அந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மீதி இருக்கிற ஒயரை நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாருங்கள், எங்கேயுமே ஒயர் பரண்டுலாம் இல்லாமல் நீட்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் எப்படி இன்செர்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டவுட்டை திருப்பி கேட்டிங்கன்னா நான் இன்னொரு பேஸ்கெட் போட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கணும். அதனால் நான் இப்போவுமே திரும்பவும் ஒன்ஸ் சொல்லிடுறேன். பார்ட் 2லேயும் பாருங்கள், நம்ம பேஸ் போட்டது 13 நாட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாட்டு. அந்த 13 நாட்டில் நம்ம வந்து இடையில 6 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் போட்டதில் ஃபஸ்ட்டு நாட்டு விட்டுற போகிறோம். 2வது நாட்டில் ஒரு ஒயர் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் நான். அதனால தான் இந்த சைடு இன்செர்ட் பண்ணலை. உள்ளுக்குள்ளே சொருகில் ஒயரை மட்டும் எந்த பிளேஸில் வரும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து இப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பாருங்கள், 2வது நாட்டில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3வது நாட்டு விட்டுட்டோம், 4வதுல 5 விட்டுட்டோம், 6வதுல அதே மாதிரி 7 வந்து நம்மளுக்கு சென்டர் நாட்டு, 7 விட்டுட்டோம், 8ல் 9 விட்டுட்டோம், 10 11 விட்டுட்டோம், 12ல் இன்செர்ட் பண்ணுங்க. இந்த 13 கார்னர் நாட்டில் நம்ம இன்செர்ட் பண்ணல. சரிங்களா? ஒரு நாட் விட்டு ஒரு நாட் இன்செர்ட் பண்ணி ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே அதை பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கேன். உள்ளுக்குள்ளே நம்ம இதை அப்படியே மடக்கி இன்செர்ட் பண்ணிட போகிறோம். இந்த 2 ரோக்குள்ளே நான் பேஸில் வரல பாருங்கள், எந்த ஒயருமே பேஸில் வரல, நான் இதுக்குள்ளேயே மாற்றி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்களும் அது மாதிரி நீட்டாக பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் ஒயர் 4 நாட்டில் இன்செர்ட் பண்ண சொல்கிறீங்களே, ஒயர் உருவிட்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இதை பாருங்கள், நான் இப்போது இங்கே 4-5 நாட்டில் தான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரை இழுத்து பாருங்கள், எவ்வளோ இழுத்தாலும் வராது. நம்ம நாட்ஸை டைட்டாகவும் போடுறோம், இன்செர்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி 4-5 நாட்டில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வராது. நீங்களும் அது மாதிரி டைட்டாக பண்ணுங்கள். இப்போது நம்ம அடுத்தது பேஸ்கெட்டை வளர்த்த போகிறோம். இப்போ இந்த கார்னரில் நான் எடுத்துன்னு வந்து ரன்னிங் ஒயரை நிறுத்தி வச்சுருந்தேன். 3வது ரோ போடும்போது ரன்னிங் ஒயரை எடுத்துன்னு வந்து நான் வந்து இங்கே நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ அந்த ரன்னிங் ஒயரை வச்சு தான் போட போகிறோம். இது நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக கவனிச்சிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம ஒயர் இன்செர்ட் பண்ணல, போட்டுற போகிறோம், நாட்டு போட்டுற போகிறோம். சரிங்களா? சைட் வாலில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்படி கார்னர் திருப்பி ஃபஸ்ட்டு நாட்டு, அதில் நம்ம நாட் போட்டுற போகிறோம். ரெண்டாவது நாட்டு மேல் நோக்கி போகிற அந்த ஒயரையுமே நாட் போட்டு போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 நாட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ 3வது ஒயர் நம்ம பேஸில் 3வது லைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்செர்ட் பண்ணோம்ல, அந்த ஒயரு இந்த 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் இடையில அந்த ஒயரை வச்சு நம்ம ஒரு நாட் போடுறோம். சரிங்களா? இப்போ அந்த ஒயரை வச்சு நம்ம ஒரு நாட் போடுறோம். சைடு வாலில் 3வது லைனில் நம்ம இப்போது போட்டுருக்கோம். 2 லைன் போட்டுட்டு ஒயர் இன்செர்ட் பண்ணோம். 3வது நாட்டை நம்ம வந்து 3வது லைனில் 3வது நாட்டு சைடு வாலில் அந்த இன்செர்ட் பண்ண ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டிருக்கோம். அடுத்தது 4வது நாட்டு, இந்த 3வது நாட்டு ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, நம்ம எப்பயும் போல் நார்மல் வர ஒயரை போடுறோம். சரிங்களா? இப்போ அந்த 6 நாட்டு வந்து இடையில ஒரு நாட்டாக வரும் நம்மளுக்கு. அடுத்தது இப்போது 1 2 போட்டுட்டோம், அதுக்கு இடையில ஜாயின் பண்ண ஒரு ஒயரோட அந்த நாட்டு போட்டோம். திரும்பி 3 4 போட்டுடலாம். அது ஆல்மோஸ்ட் பேஸ் போட்ட ஒயர். இப்போ அதுக்கு அடுத்தது 5 அந்த நாட்டை நம்ம போட போகிறோம். அந்த ஜாயின் பண்ண ஒயரோட அந்த நாட்டு இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை மேலே எடுத்து நம்ம நாட் போட போகிறோம்.
மாட்டிடுச்சு. உங்களுக்கு பிரித்து காமிச்சேன் இல்லைங்களா, அது ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று சிக்காயிடுச்சு. நம்ம பேஸை வந்து நல்லா விரித்து வச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பிரித்தோம். அதில் வந்து ஒயர் வந்து முறுக்கிச்சு. இப்படி எடுத்து காமிச்சோம் இல்லைங்களா, அதில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நாட்டு போட்டோம் பேஸில். அதுக்கப்புறம் 3ஆவது நாட்டாக அந்த ஜாயின் பண்ண ஒயரில் அந்த நாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேலே. அப்போ வந்து கேப் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு ரோக்கு மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பெருசாக ஃபீல் பண்ண வேணும். அடுத்தது 2 நாட்டு போட்டிருக்கோம். 2 பேஸில் வந்தால் 2 நாட்டு. அடுத்தது நம்ம அந்த உள் ஒயர் ஜாயின் பண்ண அந்த ஒயரை எடுத்து நம்ம போட போகிறோம். ஜாயின் பண்ண அந்த ஒயரை போட போகிறோம். சரிங்களா, நல்லா டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் வராமல். அடுத்தது திரும்பவும் 2 நாட்டு போடும். ஒன்று, 2. திரும்ப இங்கே ஒரு ஒயரை நம்ம போட போகிறோம். உள் ஒயரை எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு ஒயரை நம்ம போடுறோம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸி மெத்தடில் ஜாயின் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரன்னிங் ஒயரை வச்சுக்கலாம். ஒரு துண்டு ஒயரை எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போது நான் வந்து இப்படியுமே ஜாயின் பண்ணுவேன். இது ஒரு துண்டு ஒயரு எடுத்து இந்த மாதிரி இந்த சின்ன பக்கம் மேலே வர மாதிரியும் பெரிய பக்கம் கீழே வர மாதிரியும் இப்படி ஜாயின் ஃபஸ்ட்டு நாட்டை போட்டுருவேன். இப்போ இது பாருங்கள், இப்படி நாட்டு போட்டாச்சு. இடையில போடுற நாட்டு இது அடிஷ்னல் ஒயரை ஜாயின் பண்ணுற ஒயர் நாட் போட்டாச்சு. சும்மா ஒயரை வச்சு இன்சர்ட் பண்ணாமல். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நாட்டை நம்ம போடுறோம். இப்போ வந்து இது 7ஆவது நாட், சென்டர் நாட். இதை பாருங்கள், நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்தில் வர நாட்டை போடும்போது இது சென்டர் ஒயர். நான் அது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த முடியவே கட்டாமல் இருக்கேன். சரிங்களா, இப்போது நம்ம 7 நாட்டு வரைக்கும் போட்டுட்டோம். 7ஆவது நாட்டு வரைக்கும் வந்திருக்கோம். இடையில நம்ம எத்தனை ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்? 1, 2, 3. இந்த ஒயர் ஜாயின் பண்ண புது மெத்தடில் இப்படி நாட் போட்டுட்டு அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம அப்படியும் அடுத்தடுத்து இன்சர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த மெத்தடில் சொருவிட்டு அதுக்கப்புறம் போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மெத்தட்லேயுமே போடலாம். நான் இப்படியுமே நம்ம போடுவோம். நம்மளுக்கு வேறு எந்த வித்தியாசமும் தெரியாது, அதே மாதிரி தான் தெரியும். நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள். இப்போது 8ஆவது நாட்டு நம்ம போட போகிறோம். இது ஒரு சைடு போடுறது ஒரு ரோ மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாற்றி இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அடிஷ்னல் ஒயரை நாட் போட போகிறோம். மேலே கொண்டாந்து அப்படியே போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு சைடு வாலில் இப்போது அந்த 13 நாட் பேஸ் போட்டது ப்ளஸ் 6 ஒயர் ஜாயின் பண்ணது சேர்த்து 19 நாட்டு கிடைக்கும். அது வந்து ஒரு கர்வ் ஷேப் வரும். அடிஷ்னலாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பல்ஜாகி வரும் பேஸ். நம்ம அந்த ஷேப் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கொண்டு வரதுக்காக தான் இந்த பக்கம் இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணோம். இப்போ அடுத்த 2 நாட் போட்டோம். இப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஒயர் அடிஷ்னல் ஒயரை எடுத்து நம்ம நாட் போட போகிறோம்.
நான் இந்த பேஸ் வரைக்கும் உங்களுக்கு போட்டுட்டு எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு வால் வரைக்கும் போட்டுட்டு ஏன் திருப்பி திருப்பி சொன்னால் திரும்பி கேட்கும்போது நான் இன்னொரு பேஸ்கெட் போட்டு தான் காமிக்கணும். அதுக்கு நமக்கு டைம் கிடையாது. இந்த பேஸ்கெட்லேயே ஒன்ஸ் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் திரும்ப இப்போது நம்ம நார்மல் பேஸ் ஒயர் தான் போடுறோம். அடுத்தது நம்ம பேஸ் ஒயர் தான். 2 நாட்டு பேஸ் ஒயர், ஒரு ஒயர் அடிஷ்னல் ஒயர், 2 பேஸ் ஒயர், ஒரு அடிஷ்னல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்டில் மட்டும் ஒரு நாட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு நாட் போட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஒயரு, அதுக்கப்புறம் 2 நாட்டு வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட்டு நார்மல் பேஸ் ஒயரோட நாட்டு, 2வது நாட்டு அடிஷ்னல் ஒயர், அப்புறம் 3 4 போட்டு 5வது அடிஷ்னல் ஒயர், 6 7 போட்டு 8வது அடிஷ்னல் ஒயர். அப்படி வரும்போது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு இது பண்ண. திரும்பவும் நான் இதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம பேஸில் வந்த ஒயர், 2வது நாட்டு பேஸில் வந்த ஒயர், 3வது அடிஷ்னல் ஒயர் ஜாயின் பண்ணது, 4 பேஸில் வந்த ஒயர், 5 பேஸில் வந்த ஒயர், 6 வந்து அடிஷ்னல் ஒயர். அதே மாதிரி 7 8 பேஸில் வந்த ஒயர். அடுத்தது 9வது அடிஷ்னல் ஒயர், 10 11 பேஸில் வந்த ஒயரு, 12 அடிஷ்னல் ஒயர். சரிங்களா? அப்புறம் 13 14 அடுத்தது பேஸில் வந்த ஒயர். அதுக்கப்புறம் 2 நாட்டு. அதுக்கப்புறம் பேஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு கார்னர் நாட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் நாட்டோட முடிச்சுது. 1 போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2 நாட்டு. அதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரோம். சரிங்களா? ஒரு சைடுக்கு பாருங்கள் 1 2 3 ஒயர். இது சென்டர் நாட்டு. சரிங்களா? அதே மாதிரி 1 2 3. சரிங்களா? அதே மாதிரி போட்டு இப்போ இங்கே வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? இந்த சைடு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே நார்மலாக பேஸ் போட்டுட்டு இந்த சைடு வரும்போது இது ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுடுறோம், 2வது நாட்டு ஃபஸ்ட்டு நாட்டும் 2வது நாட்டும் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண ஒயர், அதுக்கப்புறம் 2 நாட்டு, அப்புறம் ஜாயின் பண்ண ஒயர், அதுக்கப்புறம் 2 நாட்டு ஜாயின் பண்ண ஒயர், 2 நாட்டு ஜாயின் பண்ண ஒயர், 2 நாட்டு ஜாயின் பண்ண ஒயர், 2 நாட்டு ஜாயின் பண்ண ஒயரு, ஒரு லாஸ்ட் நாட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி பேஸ் போட்டு நம்ம அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஒயரையும் சேர்த்து வச்சு இதுக்கப்புறம் எந்த ஒயரும் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு மேலே அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு எத்தனை லைன் போட போகிறோம் அப்படின்னா 22 லைன் போட போகிறோம். அதுக்கப்புறம் போட்டுட்டு அது எந்த அளவுக்கு பேக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வர போகிறோம். அது என்ன எப்படி போடணுன்றதை இந்த பேக்கை வளர்த்திட்டு நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் வந்து ரஃப்பாக ஒரு பேப்பரில் வேணும்னாலும் நான் போட்டு எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் பார்ட் 3ல் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.